மயிலாடுதுறை மாவட்ட போக்குவரத்து காவல்துறை சார்பாக 35வது சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு மாத நிறைவு நாளை முன்னிட்டு பிரம்மாண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. காவிரி நகரில் துவங்கிய பேரணியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீனா கொடியசைத்து துவக்கி வைத்தார். அப்போது பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய விளம்பர பதாகை மற்றும் ஒலிபெருக்கி மூலம் விழிப்புணர்வு பாடல் வெளியிட்டு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. இதில் போக்குவரத்து காவல்துறை, வட்டார போக்குவரத்து துறை, குற்றவியல் போலீசார், வாகன விற்பனை நிலையங்கள், பொதுமக்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஹெல்மெட் அணிந்து இருசக்கர வாகனத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி சென்றனர். இந்த சம்பவம் அனைவரின் கவனத்தையும் பாராட்டையும் பெற்றது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்றோர் நல அமைப்பு சார்பில் அரசு போக்குவரத்து கழக கடலூர் தலைமை மண்டல அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்ட வாயிற் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் டிஏ உயர்வு வழங்க உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் தீர்ப்புகளை அமல்படுத்த வேண்டும், 2003க்கு பின் பணியில் சேர்ந்த தொழிலாளர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், 2022 டிசம்பர் முதல் ஓய்வு பெற்றோர் மற்றும் இறந்தவர்களுக்கு பண பலன்களை உடனடியாக வழங்க வேண்டும், வாரிசுகளுக்கு வேலை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்று. சுற்றுலா பயணிகள் அதிகம் விரும்பும் இடங்களில் ஒன்றான பிரைன் பூங்காவில் பல்வேறு வகையிலான பல லட்சம் மலர்கள் பூத்து குலுங்கும். தற்போது ஆண்டுக்கு ஒருமுறை மரத்தில் பூக்கும் ஆர்னமெண்டல் செரி மலர்கள் பூக்க துவங்கியது. ஜனவரி மாதம் பூக்க துவங்கும் இந்த மலர்கள் பிப்ரவரி, மார்ச் மாதங்கள் வரை நீடிக்கும். இந்நிலையில் பிரைன் பூங்காவிற்கு வரும் பயணிகள் இந்த மலர்களை கண்டு ரசிப்பதோடு புகைப்படம் எடுத்தும் செல்கின்றனர். திருப்பூர் மாநகர போக்குவரத்து காவல்துறை சார்பாக திருப்பூரில் காவலர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான இலவச மருத்துவ மற்றும் கண் பரிசோதனை முகாம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இதனை மாநகர காவல்துறை ஆணையர் வனிதா கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். அப்போது வாகன பயன்பாடு அதிகரித்து வரக்கூடிய நேரத்தில் வாகன விபத்துகளும் அதிகரித்து வருவதாகவும், அதற்கான விழிப்புணர்வு அதிகப்படுத்தப்பட்டு இருப்பதாகவும், வாகன விபத்தை கட்டுப்படுத்துவதற்காகவே அரசும் பல்வேறு கட்டுப்பாடுகளை கொண்டு வருவதாகவும், இதனை உணர்ந்து வாகன ஓட்டிகள் வாகனம் இயக்கும் போது கவனமாக கையாள வேண்டுமென அறிவுரை வழங்கினார். தொடர்ந்து மருத்துவ மற்றும் கண் பரிசோதனை முகாமையும் தொடங்கி வைத்தார். மேலும் போக்குவரத்தில் சிறப்பாக செயல்பட்ட போக்குவரத்து காவலர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களுக்கு பரிசுகள் வழங்கினர். கடலூர் அடுத்த குடிக்காடு சிப்காட் வளாகத்தில் கவுமேன் பார்மா என்ற தனியார் நிறுவனத்தில் 200க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் தொழிலாளர்களுக்கு மிக குறைந்த ஊதியம் வழங்கப்படுவதாகவும், நியாயமான ஊதிய உயர்வு மற்றும் சலுகைகள் வழங்காமல் பேச்சுவார்த்தையில் அலட்சியம் காட்டும் அதிகாரிகளை கண்டித்தும் 11 மாத ஊதிய உயர்வை பேசி தீர்க்க வலியுறுத்தியும் CITU தொழிற்சங்க ஊழியர்கள் நிறுவனத்தின் வெளியே அமர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அப்போது உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் காவல்துறையினர் வரும் 24ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த பின் அனைவரும் கலைந்து சென்றனர். தேனியிலிருந்து மதுரை சென்ற அரசு பேருந்து ஒன்றில் 50க்கும் மேற்பட்ட பயணிகள் நின்று கொண்டும் அமர்ந்து கொண்டும் சென்று கொண்டிருந்த நிலையில் குன்னூர் டோல்கேட் அருகே பேருந்து சென்றபோது நின்று கொண்டு பயணம் செய்த நபர் ஒருவர் இருக்கையில் அமர்ந்திருந்த பெண்ணின் காலை மிதித்ததாக தெரிகிறது. இதனால் அந்த பெண் மற்றும் குடும்பத்தினர் கோபமடைந்து அந்த நபரிடம் வாக்குவாதம் செய்த நிலையில் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி மோதலாக மாறியது. அதனையடுத்து ஆண் பெண் அடித்து சண்டையிட்டுக் கொண்டனர். இந்த வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது.
பெரம்பலூர் ரோவர் ஆர்ச் அருகே அமைந்துள்ள தனியார் கூட்டரங்கில் தமிழ்நாடு முடித்திருத்தும் தொழிலாளர் நல சங்கத்தின் புதிய நகர நிர்வாகிகள் பதவியேற்பு விழா மாவட்ட தலைவர் ரவிச்சந்திரன், மாவட்ட செயலாளர் மணிகண்டன், மாவட்ட பொருளாளர் கோவிந்தராஜ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இதில் நகர சங்கத்தின் புதிய நகர தலைவராக கிருஷ்ணமூர்த்தியும், நகர செயலாளராக ராஜாவும், நகர பொருளாளராக தங்கராசு என்பவரும் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டு பதவியேற்றுக் கொண்டனர். இக்கூட்டத்தில் புதிய நிர்வாகிகள் 3 ஆண்டுகள் வரை பதவியில் இருக்க வேண்டும், இடையில் பதவி விலகக்கூடாது, புதிய நிர்வாகிகளுக்கு அனைத்து உறுப்பினர்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் புதிதாக பதவியேற்ற நிர்வாகிகளுக்கு மாவட்ட தலைவர் ரவிச்சந்திரன் மற்றும் நிர்வாகிகள் பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள பூமிநாயக்கன்பட்டி கிராமம் அரசமரத்துக்குட்டை பகுதியில் பயணிகள் வசதிக்காக கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஓமலூர் ஊராட்சி ஒன்றிய நிதியில் பயணிகள் நிழற்கூடம் கட்டப்பட்டது. இந்த நிழற்கூடத்தை மர்ம நபர்கள் நள்ளிரவில் முழுமையாக இடித்து அகற்றியுள்ளனர். இதனை அறிந்த ஊராட்சி மன்ற தலைவர் பழனியம்மாள், துணைத் தலைவர் ஜெகதீசன், பாமக மாவட்ட துணை செயலாளர் தங்கராஜ் மற்றும் கிராம மக்கள் ஒன்று கூடி நிழற்கூடம் அகற்றப்பட்டதற்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இதையடுத்து அங்கு வந்த போலீசார் பொதுமக்கள் புகார் குறித்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தனர். இதையடுத்து அங்கிருந்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். பாகல்பட்டி ஊராட்சி அரசமரத்துக்காட்டு பஸ் ஸ்டாப்பில் கடந்த 2004-2005 ஆண்டு ஒன்றிய பொது நிதியில் கட்டப்பட்ட நிலக்கூடத்தை தனிநபர் ஒருவர் எம்இ செல்லமுத்து என்பவர் இந்த பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு இருந்த நிலக்கூடத்தை எந்த ஒரு அனுமதியும் பெறாமல் திருட்டுத்தனமாக வந்து இடித்து விட்டார்கள். அவர் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மாசி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. தொடர்ந்து 12 நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் நாள்தோறும் சுவாமி வீதி உலா வரும் நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. திருவிழாவை ஒட்டி ரத வீதிகளில் அலங்கார பந்தல்கள் அமைக்கப்பட்டு திருச்செந்தூர் நகரமே திருவிழா கோலம் பூண்டுள்ளது. இந்த நிலையில் திருச்செந்தூர் நகராட்சி நிர்வாகம் சார்பில் ரத வீதி பகுதிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றம் செய்யப்பட்டது. முன் அறிவிப்புகள் இன்றி ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்றம் செய்யப்பட்டதற்கு வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றம் ஒன்றியம் நத்தம் கரிகச்சேரி ஊராட்சிக்குட்பட்ட நத்தம் கிராமத்தில் பொதுமக்களின் நலன் கருதி சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்க ஊராட்சி மன்ற தலைவரும் திருக்கழுகுன்றம் ஒன்றிய ஊராட்சி மன்ற தலைவர்களின் கூட்டமைப்பின் தலைவருமான கரிகச்சேரி சேகர் தனது சொந்த செலவில் ரூபாய் 4,50,000 மதிப்பில் 2000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட குடிநீர் நிலையத்தை அமைத்துக் கொடுத்தார். அதன் திறப்பு விழா இன்று நடைபெற்ற நிலையில் ஊராட்சி மன்ற தலைவர் சேகர் விழாவிற்கு தலைமை தாங்கி துணைத் தலைவர் சூரியபிரபா, உமாசங்கர் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் ரிப்பன் வெட்டி பூஜையில் பங்கேற்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைத்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.